பானுமதி துரியோதனன் இறந்த பிறகு அர்ஜுனனை மணந்து கொண்டாளா? துரியோதனன் பானுமதியை அவளின் விருப்பமின்றி சுயம்வரத்திலிருந்து கர்ணனின் உதவியுடன் கவர்ந்து வந்தான். அந்த சமயத்தில் மற்ற மன்னர்களுடன் சண்டையிட்ட அவனின் வீரம் மிகுந்த செயலால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவனின் மேல் காதல் கொண்டாள் பானுமதி. அச்சமயம் பானுமதிக்கோ 15 வயதுதான் இருக்கும். மேலும் அஸ்தினாபுரத்தின் அரச குடும்பத்தின் மீது மக்களுக்கு இருந்த பயம் மற்றும் மரியாதையாலும் அவள் மனதார துரியோதனனை ஏற்றுக்கொண்டாள். துரியோதனனும் அவளின் மீது மிகவும் அன்பாகவும் காதலுடனும் இருந்தான். அவர்களுக்கு லக்ஷ்மண குமாரன் என்ற மகனும் லக்ஷ்மணா என்ற மகளும் பிறந்தனர். அதன் பின்னர் துரியோதனன் சரிவர பானுமதியை கவனிக்கவில்லை எனவும் அவள் துரியோதனின் அன்பிற்காக ஏங்கியதாகவும் பல கதைகள் உண்டு. துரியோதனின் முதல் மனைவி காசி ராஜ்யத்தின் இளவரசி என்றும் மகாபாரத்தின் மற்ற பதிப்பான கும்பகோண பதிப்பகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துரியோதனன் சில மனைவிகளுடன் வாழ்ந்ததாக சில கூற்றுகள் உள்ளன. பலர் துரியோதனன் பானுமதியை தவிர வேறு யாரையும் மணக்கவில்லை என்றும் திரௌபதியை அவன் தீண்டக்கூட நினைக்கவில்லை என்ற வாதமும் உள்ளது. ஆனால் திரௌபதியின் சுயம்வரத்திற்கு கர்ணனுடன் துச்சாதனனுடன் துரியோதனனும் வந்து கலந்து கொண்டான். ஆனால் வில்வித்தை போட்டி என்பதால் அவனால் கலந்து கொள்ள இயலவில்லை. திரௌபதியை சூதாட்டத்தில் வென்றதாக கருதி அவளை தனது தொடையில் அமரச் செய்தான். இந்த 2 நிகழ்ச்சியினால் அவன் மற்ற பெண்களின் மீது ஆசை கொண்டிருக்கவில்லை என கூற இயலாது. மொத்தத்தில் சிறிது காலம் பானுமதியுடன் வாழ்ந்து பின்னர் அவளையும் மதியாது இருந்தான் துரியோதனன். இந்நிலையில்தான் பானுமதி அன்பிற்காகவும் காதலுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருந்தாள். துரியோதனன் இறந்த பிறகு பானுமதி என்ன ஆனாள் என்று 2 கூற்றுகள் உள்ளன. ஒன்று, வியாசர் கௌரவர்களின் மனைவிகளை தனது சக்தியால் சொர்க்கத்தில் இருந்த அவர்களது கணவர்களுடன் சேர்த்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றொன்று, பானுமதியின் மேல் கிருஷ்ணனுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி மரியாதை உண்டு. சில சந்தர்ப்பங்களில் பானுமதியின் நிலையை கண்டு கிருஷ்ணரே கண்கலங்கி உள்ளார். சிறு வயதிலிருந்தே முறையான காதலும் நட்பும் கிடைக்காமல் இருந்த பானுமதிக்கு துரியோதனன் இறந்த பிறகு அவளை அர்ஜுனன் மணந்து கொள்ளுமாறு அறிவுரை கூறியதாக ஒரு கூற்று உள்ளது. பின்னாளில் பானுமதியும் அர்ஜுனனும் ஒன்றாக அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் வாழ்ந்தனர் என்று சில கூற்றும் உள்ளன. மொத்தத்தில் பானுமதியை பற்றிய குறிப்புகள் பல இல்லை என்பதுதான் உண்மை.